வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் SQL Serverல அட்வான்ஸ் சர்ச் பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி டேபிளில் இருக்க டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது. இந்த டெக்ஸ்ட்டு டேபிளில் எல்லா காலம்லையும் செக் பண்ணும். எங்கே அந்த டெக்ஸ்ட் கண்டெய்ன் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் ரோவை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட். அது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் TBL கஸ்டமர் அப்படின்ற டேபிள் ஐடி, நேம், ஜெண்டர், அட்ரஸ், லேண்ட்மார்க் அப்படிங்கிற மாதிரி காலம்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 4 ரோ இன்சர்ட் பண்ணியிருக்க மாதிரி இன்சர்ட் query இருக்குது. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட், டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் ப்ரொசீஜர் sp_cell_ TBL கஸ்டமர். ஓகே, இது அட்வான்ஸ் அப்படிங்கிறனால அட்வான்ஸ்டு அப்படின்னு ப்ரொசீஜரில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், select star from TBL customer. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான query, இது என்ன அவுட்புட் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. நான் ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் பேராமீட்டரில் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். சரி, ஏதோ ஒரு நேமு நான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து என்வர்க்கர் ஒரு 50 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. அடுத்தது எல்லா காலமையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸையும் எடுத்துக்க போகிறோம். இங்கே அப்படியே காலமாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ரைட், ஐடி விட்டுருவோம். ஐடென்டி காலம் ஸோ நம்பர் தான். ஸோ நேமு where name is equal to @text, gender is equal to @text. அதே மாதிரி கொடுக்க போகிறோம். பட் இன் பிட்வீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் தான் கொடுக்கணும். ஓஆர் இது இல்லை இது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கண்டு அப்படிங்கிறப்ப கம்பல்சரியாக எல்லாமே அதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது லாஜிக் இல்லை. இங்கே ஆர் கொடுத்தோன்னா அட்ரஸில் இருந்தாலும் சரி, ஜெண்டரில் இருந்தாலும் சரி, நேமில் இருந்தாலும் சரி, லேண்ட்மார்க்கில் இருந்தாலும் சரி, ஸோ அவுட்புட் நமக்கு வரப்போகுது. ரைட், இப்போ கொடுத்தாச்சு. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட், இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்டர் பண்ணணும். ஆல்டர். ரைட், இப்போயும் சிங்கிள் டெக்ஸ்ட் தான், பட் எல்லா காலத்தையும் செக் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ மணி அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், தேர்ட் ரோ மணி அப்படின்ட்டு இருக்கு, அதனால் அது வருது. இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ரைட், இப்போ இதே மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா மேல் டேட்டா மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணும். ரைட், பட் இதில் ஒரு பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபுல்லாக நியர் ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டேட்டா வரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் பார்ட் ஆஃப் டேட்டா கொடுக்குறேன், ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டா வராது. காரணம் என்ன நமக்கு தெரியும். ஈக்குவல் டு கொடுத்தா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்றா தான். ரைட், இப்போ இந்த பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தா வர்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் லைக்கு. ஓகே, இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். நேமு லைக், டெக்ஸ்ட்டு ப்ளஸ் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ ஜெண்டர் லைக்கு அதுதான் கொடுக்க போகிறோம். ஆர் அட்ரஸ் லைக்கு, அடுத்தது லேண்ட்மார்க் லைக். ஓகே, இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. 1 செகண்ட் நம்மளோட ஐடியா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷன் கொடுப்போம். இப்போ வரல. காரணம் என்ன அப்படின்னா இது பின்னாடி இருக்குது. ஸோ இதே நான் நியர்னு கொடுக்குறேன் அப்படின்னா வரும், ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் டீன்னு கொடுத்தேன்னா டீயில் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாம் வரும். ஸோ தமிழ் வந்து இதில் டீயில் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இதே வந்து 2ன்னு கொடுத்தேன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதுலேயும் இந்த அட்ரஸ் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்போ MA அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா
ஸோ மேல், ஸோ அதனால் மேல் லிஸ்ட் எல்லாமே வருது. ஸோ அட் த சேம் டைம் இங்கே மணி எம்ஏ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் ஓகே. இது கண்டைன்ஸ் அப்படிங்கும்போது இங்கே முன்னாடியும் இருக்கணும் பின்னாடியும் இருக்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இங்கே வந்து அப்போ முன்னாடி நான் கொடுக்குறேன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஒன் செகண்ட் இந்த டெக்ஸ்ட்டு பர்சன்டேஜெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டெக்ஸ்ட்டு எங்கெங்கே இருக்கோ அத்தனையும் வரும். ரைட், ஓகே. ஸோ ஒன் செகண்ட் அது வந்து ஆல்ட்ரு பண்ணி இப்போ பண்ணுறேன். ஓகே, எம்ஏ எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஹெச்ஏ கொடுக்குறேன். ஸோ ஹரிணி, ஓகே. ஸோ ஹரிணி இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து வேறு எங்கே ஹெச்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து டிஹெச்ஏ இங்கே இருக்குது. ஸோ அதனால் அந்த இது இருக்குது. ரைட், இங்கேயும் உதய் இதுலேயும் ஹெச்ஏ இருக்குது, அதனால் வருது. எங்கெங்கே இருக்கோ அப்படியே வரும். ஸோ டோட்டலாகவும் கொடுத்துக்கலாம், ஹர்னி அப்படின்னு சொல்லி டோட்டலாகவும் கொடுத்தனாலும் அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இதே வந்து எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த வந்து நியர் எஸ்பிஐன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இதில் இந்த பர்டிகுலராக இந்த செலக்ட் இதில் பார்த்தோன்னா லிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் எந்த பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, இப்போ சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா சென்னையோட லிஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ இப்போ இதில் அட்ரஸில் சென்னை இருக்கிறது மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி வரும். ரைட், இது அட்வான்ஸ் சர்ச்சுக்கான கான்செப்ட். அட்வான்ஸ் சர்ச் நார்மலாக ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே வந்து பர்சன்டேஜ் கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் மட்டும் கண்டிப்பாக அது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணும். பட் ரெண்டு பக்கமும் பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட்டில் நம்ம அது உள்ளே எங்கே கண்டெய்ன் ஆகிருந்தாலும் லிஸ்ட் அவுட் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்துடும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.